இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங் ஒரு பெரிய கேப் டவுன்ல இருந்து கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி பெருசா கீழே விழுந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 5.5% கிட்ட நெகட்டிவ்ல விழுந்திருக்கிறத பார்க்க முடியாது. ஐடி இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல விழுந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். என்னோட மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். இது ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருந்து கீழே வந்த பிரைஸ் அங்கிருந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்தாங்க. இங்கிருந்து திரும்பவும் மேலே வந்துட்டு அகைன் மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ணாம திரும்பவும் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. மார்னிங்கோட லோவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாலுமே பெரிய லெவல்ல சஸ்டெயின் ஆகாம திரும்பவும் மேல வந்துட்டு மார்னிங்கோட ஹையை டச் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். பட் அதுக்கு பிறகு வந்த பிரைஸ் அப்படிங்கிறது மார்னிங்கோட லோவை பிரேக் பண்ணிட்டு பெருசாவே விழுந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,750 இந்த ரேஞ்சில் லோவை கொடுத்துட்டு அங்கிருந்து சின்ன ரெக்கவரியை கொடுத்து 25,796 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,900 பிரேக் பண்ணுச்சுன்னா ரிஸ்கான ஏரியாவா இருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட அதாவது பாத்தீங்கன்னா 25,839 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரலாம். அப் டு பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,775 இந்த ரேஞ்ச் திரும்பவும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களை டோட்டலா அவாய்ட் பண்றது தான் நல்லது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் அங்கிருந்து மேலே வரும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ரிஸ்கான ஏரியாக்குள்ள என்ட்ரா இருக்கிறத பார்க்க முடியாது. ஒரு பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பர்ஃபெக்டா மேலே போகணுன்றதா நம்மளோட ப்ரிடிக்ஷனா இருக்கு. இங்கிருந்து ஃபர்தரா மேலே போக போதா அல்லது இங்கிருந்து பிரேக் ஆகி கீழே வரலாமா அப்படிங்கிறத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஏரியா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பிரைஸ் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். பட் பிரைஸ் மேல இருந்து கீழே வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ஒரு பையருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு போட்டி நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி நடக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் வின் பண்றாங்களோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து மேலே போறதுக்கு ட்ரை பண்ணும். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துருக்கிறதுனால அதே செல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரும். அதாவது இங்கிருந்து மேலே போனாலே செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் இங்கிருந்து பையர் இருக்கிறதுனால இங்கே மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டிமாண்ட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 25,781 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,754 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே கீழே போயிடும். அப் டு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,490 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப நாளா பொசிஷனை ஹோல்ட்லேயே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். பட் இந்த இடத்த பிரேக் பண்ணாது இப்போ இருக்கக்கூடிய வியூல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,490 வரை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் மேலே போகிற பட்சத்தில் அது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஃபோர்ஸோட எடுத்துட்டு மேலே போகலாம். அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,840 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போகும். அப் டு இந்த 25,880 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இந்த இடத்துலயும் ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு பார்த்தீங்கன்னா 26,160 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். பட் இந்த ரெண்டு பெரிய ஜோனுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூவ் ஆகாது. இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளார எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கா மேலே போகும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரும் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. இன் பிட்வீன் தி ஜோன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேப் டவுன்ல தான் இருந்துச்சு. இது யூஸ்வலாவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே தான் ட்ரேட் ஆகும். பட் இன்னைக்கு அது அதை விட வீக்காவே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருந்து கீழே அங்கிருந்து சின்ன ரெக்கவரி கொடுத்தாங்க. மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ண முடியல அண்ட் டச் கூட பண்ண முடியலன்னு சொல்லலாம். அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் ஒரு நியூ லோவை கொடுத்துருந்தாங்க. அங்கிருந்து சின்னதா ரெக்கவரி பண்ணிட்டு திரும்பவும் கீழே 83,620 இந்த ரேஞ்சில் அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்னதா ஸ்பைக் கொடுத்துட்டு அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி இமீடியட்டாவே டிமாண்ட் ஜோன் 2 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 83,974 இந்த ரேஞ்ச் வர இமீடியட்டா மேலே போறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இன்னுமே அது கரெக்ஷன் கொடுக்கணும்னா அது அடுத்த ஜோனா இருக்கக்கூடிய 83,786 வர திரும்ப அங்கிருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ரிஸ்கான ஏரியாஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்.
இதை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். இங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. அதையும் பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. பெர்ஃபெக்டா நம்ம சொன்னது நடந்திருக்குன்னு சொல்லலாம். நாளைய பொறுத்த வரைக்கும் மிட் கேப் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. மிட் கேப் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் நிஃப்டி மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். மேல இருந்து கீழே வந்ததே இந்த இடத்த டச் பண்றதுக்கு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குனாலுமே இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம லெவல்ஸ் கொடுத்து இந்த பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேலே தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுனாலே பியர்ஸோட கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் மாறிடும். அப்போ பையர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பியர்ஸோட கண்ட்ரோலோட சேர்ந்து அவங்களுமே செல்லரா மாதிரி பிரைஸ் கீழே போறதோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா பிரைஸ் கீழே போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதும் அட்டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 13,490 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. பட் இந்தந்த இடங்கள்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ அதை நம்ம ட்ரேட் எம்பையர் ஸ்டூடெண்டால பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரியே இந்த இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ இதை மாதிரியே நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிச்சுட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ட்ரேட் எம்பையர்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல போற பட்சத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அது இமீடியட்டாவே உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 14,070 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 13,923 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 14,210 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அப்போ ஓவராலா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுதா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதா ஓவரால் வியூவா இருக்கும். இதை பிரேக் பண்ணாதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன் பிட்வீன் த கேப் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கான ஏரியா. டோட்டலா அவாய்ட் பண்றது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.